அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி இந்த ஆண்டினுடைய முதல் அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு எதை குறித்தது, இதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். செகண்டரி கிரேடு என்று சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்த தேர்வு பெரிதும் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்வாக இருந்தது. ஆனால் மிக தாமதமாக வெளியிட்டிருந்தாலும் தற்போது தேர்தல் அறிவிப்பு வர இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த அறிவிப்பு தேர்வு எழுத இருக்கக்கூடிய தேர்வர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஃபஸ்ட்டு, இந்த அறிவிப்பில் மொத்த காலி பணியிடங்களுடைய தோராய எண்ணிக்கையானது 1768 என்று குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பணியிடங்கள் நிச்சயமாக கூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே ஓய்வு பெறக்கூடியவர்கள் அனைத்து துறைகளிலும் அதிகமாக இருந்து வராங்க. ஆகவே இந்த ஆண்டும் இந்த மேவோட ரிட்டையர்ட் ஆகக்கூடிய கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அண்டு டீச்சர்ஸ் அதிகமாக தான் இருக்காங்க எண்ணிக்கையில். ஸோ இந்த எக்ஸாம் ஜூன் மாதம் தான் நடக்க போகுது. ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய காலி பணியிடங்களையும் அந்த இதில் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்து, இந்த தேர்வு அறிவிப்பானது மிக முக்கியமாக தற்போது ஒரு ரிட் பெட்டிஷனானது மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது மதுரை பெஞ்சில் இருக்குது. அந்த பெட்டிஷன் மீதாக நீதிமன்றம் கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பில். அடுத்து, இந்த தேர்வுக்கு என்றைய தேதியிலிருந்து நாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 மார்ச் 15, 2024 வரையில் நாம் இணைய வழியில் இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வானது ஜூன் 2024 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த தேர்வானது ஆஃப்லைன் எக்ஸாம், அதாவது OMR பேஸ்ட் எக்ஸாமாக இந்த தேர்வானது நடக்க இருக்கு. அடுத்ததாக, இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இதற்கான முதல் தகுதி நீங்கள் டெட் தேர்வு தாள் 1 தேர்ச்சி பெற்று இருக்கணும். இதுதான் மிக முக்கியமான தகுதி. இந்த டெட் 1 எழுதுறதுக்கான தகுதி என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். டிடிஎட் முடிச்சிருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் பேப்பர் 1 எழுதுறதுக்கு தகுதியான நபர். ஸோ பேப்பர் 1 எழுதி தேர்ச்சி பெற்று தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள். நீங்கள் ஏற்கனவே டெட் பேப்பர் 1 தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக காத்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கூடுதல் மதிப்பெண்ணானது ஆண்டுகளுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் மதிப்பெண்களாக வழங்கப்பட இருக்கு. இந்த விவரங்களும் இதில் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது 2012ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கான மதிப்பெண், அதாவது அவார்டிங் வெயிட்டேஜ் மார்க்காக 5.5 மதிப்பெண் வழங்கப்படும். இது படிப்படியாக 2022 வரையில் உங்களுக்கு அந்த மதிப்பெண் இறங்கு வரிசையில் அப்படியே வரும். 2013 5, 2017 3, 2019 2, 2022 இருந்தால் 0.5 வெயிட்டேஜ் மார்க்கானது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுவும் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்ததாக, இந்த தேர்வுக்கு கூடுதலாக தகவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அனைத்து சான்றாவணங்களான படிப்பு சான்றிதழ்கள், அதே போல் வகுப்பு சான்றிதழ்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சைன், சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் முன்னதாகவே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் மட்டும் இப்போதைக்கு நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த ஸ்கீம் ஆஃப் சிலபஸ், இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் நம்ம வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் கொடுக்குறேன். மேற்கொண்டு இந்த தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இதில் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறாங்க டிஆர்பியில், அந்த எண்ணுக்கும் நீங்கள் அழைக்கலாம். நன்றி.